Hey guys, welcome back. இன்னைக்கு சண்டே காலையில் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக இப்போ ஆளே காணோம் நம்ம ரிஷிபீடியா. ஸோ அவரோட சேனலில் எனக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ நம்ம போய் அலசுன்னு அலசி நம்ம இது வரைக்கும் பார்க்காத வீடியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி 8 வருஷம் பழைய வீடியோ. ஆனால் இப்போ பார்த்தாலும் அந்த டாபிக் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. 8 வருஷம் பழைய வீடியோ அவர் போட்டு நமக்கு இன்னும் அது தெரியாமல் இருக்கேன், தெரிஞ்சுக்குவோம் வாங்க அப்படின்னு. அதான் இப்போ அவரே குழந்தை வைத்திருப்பாரு போல இருக்கு. ஆளை காணவங்க 3 வருஷமா ஆளை காண. ஸோ ரெண்டுமே ஷார்ட் வீடியோஸ் தான், 4 நிமிஷம் வீடியோங்கிறதுனால நான் 2 வீடியோவையும் ஒரே வீடியோவாக ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ். வியக்க வைக்கும் 5 நபர்கள், சரியா? அதிசய சக்தி கொண்ட 5 நபர்கள். 2 வீடியோ இல்ல, வீடியோவே ஒன்ன பத்தி தான். நான் சஸ்பென்ஸுக்காக அந்த டைட்டில் ஒரு வேர்டை முழுங்கிட்டேன், இப்ப வாசிக்கிறேன். வியக்க வைக்கும் 5 வயதானவர்கள், அன்பிலீவபிள் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான். ஸோ வியக்க வைக்கும் 5 தாத்தா பாட்டிங்க, 5 வித்தியாசமான உண்மையில தாத்தா பாட்டிக்கு தானே. ஆமா, 5 வித்தியாசமான பவர்ஸ் கொண்ட 5 பேர். ஸோ இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மங்களகரமாக வயதானவர்களிலிருந்து ஆரம்பிக்கலாம், பார்த்துடலாம். வியக்க வைக்கும் 5 வயதானவர்கள் பார்த்துடலாமா? இது ஒரு 4+4 8 மினிட்ஸ் வீடியோ இருந்தாங்க. டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. என்ன மாத்திரை தாத்தா அது? இது சுகர் மாத்திரைப்பா. கீழே இருக்குது அந்த மாத்திரை. இதுவா? இது பிபி மாத்திரைப்பா. அதுக்கு பக்கத்துல ஒரு செவப்பு மாத்திரை இருக்குது, அது எதுக்கு? இது இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன்ல, வயிற்றுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சாப்பிட சொன்ன மாத்திரைப்பா இது. சரி, சாப்பாடு எப்போ சாப்பிடுவீங்க? இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எங்கப்பா? மாத்திரைங்க தான் எனக்கு சாப்பாடு. தாத்தா, நீங்க அந்த விவசாயிங்க போராட்டம் பண்ணும்போது 9 மணி ஷோ பார்த்துருந்தீங்க தானே? ஆமாப்பா. நான் கூட ஜூலி ஆர்மி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, உன்னால நடக்கவே முடியாது. சாப்பிடு 2 மாத்திரை சேர்த்து சாப்பிடு. கடைசியா ஒரு விஷயம்பா, என் பேரன் அந்த 4G ஃபோன் வாங்கி கொடுத்தான். அதில் இந்த ரிஷிபீடியான்னு ஒரு சேனல் பார்த்தேன், நல்லா இருக்குப்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. தாத்தா சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்க, நம்ம பார்த்த வயசானவங்கலாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வயசானவங்க நம்பவே முடியாத மாதிரி 5 பேரை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. நம்ம யாருக்காவது 100 வயசு ஆச்சுன்னா கேக்கை வெட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உயிரோட தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்போம். ஆனால் கிளென்னுக்கு 100 வயசு ஆனப்போ அவரோட பேரனை கூப்பிட்டு ஸ்கை டைவிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வயசாயிடுச்சுங்கிறதுனால அவரோட ஃபேமிலி இந்த விஷயத்துக்கு நோ சொல்லிட போறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர் மட்டும் இதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளென்னோட 100வது பிறந்த நாள் அன்னைக்கு கலிபோர்னியால யமனுக்கே ஹாய் சொல்ற மாதிரி அப்படியே போயிடும். 50 வயசுல தாத்தா கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இப்ப தாத்தாவோட மகனுக்கு 50 வயசு. அப்ப பேரனுக்கு குறைஞ்சது 25 வயசாவது இருக்கணும். தாத்தா 50 வயசுல கல்யாணம் பண்ணிருந்தாங்க. தாத்தா 20 வயசுல கல்யாணம் பண்ணி வைங்க, பேரனுக்கு இப்ப 56 வயசாயிருக்கு. 13,000 அடி ஹைட்ல இருந்து ஸ்கை டைவிங்கும் பண்ணிருக்காரு. சூப்பர் தாத்தா, பிடிச்ச விளையாட்டு. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தப்போ கிளென் கூலா நடந்து வந்து இன்னொரு வாட்டி ஸ்கை டைவிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதான் யாஸ்மியா ரோசி. 100 வயசு ஆசை தாத்தாவுக்கு புதைச்சி வச்சிருக்காரு. எனக்கு ஸ்கை டைவிங் பண்ண ரொம்ப ஆசை, சரியா? அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட், எல்லா இடத்துலையும் கிடைக்காது, குறிப்பிட்ட கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. எப்போயாவது சான்ஸ் கிடைக்கும் போது அது பண்ணணும்னு ஆசை. இங்கே ஒருத்தனுக்கு உயரம்னா பயம், இன்னொருத்தனுக்கு ஹெவியாக காற்று மூஞ்சில பட்டா அந்த ஃபேன் இருக்குல்ல, டேபிள் ஃபேன், அதுக்கு முன்னாடி போய் நின்னா கூட ஒரு 10 செகண்ட் இப்படி இருப்பாரு. 11வது செகண்ட் வந்து கொல்றாங்கன்னு கத்துவான். டக்குனு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. இப்போ 13,000 அடி மேல போய் காத்து அடிச்சா ஏதோ ஆஃப் பண்ணுவேன். அந்த
அம்மா சொல்றாங்க சார் டக்குன்னு எனக்கு மேல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார்ல அவரோட அக்குளுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டா என்ன. எனக்கு கொஞ்சம் ஆசை தான், பயமும் இருக்கு. இங்கே மலேசியாவில் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு இருக்கேன். பட் அது சரியான எக்ஸ்பென்சிவ். இப்போ நாங்கள் போனால் 3 பேரும் போகணும். ஒரு ஆளுக்கே அந்த ரேட்டுனா 3 பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாடகை ஒரு மாதம் வீட்டு வாடகை அமௌண்ட் வந்துடும். ஸோ அதனால் காசெல்லாம் சேர்த்துட்டு போகணும். எங்கன்னா இன்டோர் ஸ்கை டைவிங்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு சின்ன டியூபு, அது இன்டோருக்குள்ளே. அங்கே ஸ்கை டைவிங்கில் என்னென்ன ஃபோர்ஸான காற்று வருமோ அதை கீழே மோட்டரில் போட்டு மெஷினில் வர வைப்பாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனா அதுவே எவ்வியான காத்து. அது ஒரு நாளைக்கு நாங்கள் அதை நேரில் போய் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு டிக்கெட் ப்ரைஸை கேட்டுட்டு ஓடி வந்துட்டோம். வந்துட்டோம் அமைக்கிட்டு ஓடிங்கிற மாதிரி ஓடி வந்துட்டோம். ஆமாம். ஸோ எப்பயாவது காசெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அது போகணும். ஆதார் கார்டு காட்டி சத்தியம் பண்ணா கூட இவங்களுக்கு 60 வயசு ஆகுதுன்னு நம்பவே முடியாது. ஏமி ஜாக்சனுக்கு ஹேர் கலர் பண்ண மாதிரி இருக்கிற யாஸ்மினாவும் மாடலிங் தான் பண்ணிருக்காங்க. 20 வயசுல இருந்து ட்ரை பண்ணி 45 வயசுல செம்ம சக்சஸ்ஃபுல்லான மாடல் ஆயிட்டாங்க யாஸ்மினா. பொதுவா இந்த வயசுல மாடல்ஸ்லாம் ரிட்டையர் தான் ஆவாங்க. பட் இப்போதான் இவங்களுக்கு மாடலிங் லைஃபே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரீசெண்டா 3 ஃபேமஸ் மேகசின்ஸோட கவர் போட்டோல டாப் மாடல் ஸ்டைல் ஆக்கிட்டாங்க. ஒரு இன்டர்வியூல இவங்க இவ்வளவு எங்கா இருக்கிறதோட சீக்ரெட்டா, நான் ஒரு நாள் நைட் கூட எக்ஸசைஸ் பண்ணாம தூங்கவே மாட்டேன், ஒரு வாட்டி சாப்பிடும் போதும் நான் ஒழுங்கா தான் சாப்பிடுறேன்னு என்ன நானே கேட்டுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சீக்ரெட்டும் சொல்லியிருக்காங்க, ரிஷிபீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. 90 வயசு இவருக்கு 60. இப்போ இவர் வந்து ஒரு 55-56 இருந்து நீங்கள் 60 வயசு கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டும்போது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இவர் 60 அவங்கள 60ன்னும் போது ஈக்குவல் ஆயிருச்சா? இவர் நொட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்கள 60 வயசுல அவங்க அந்த ரோசியை பாருங்களேன், வித்தியாசமே கண்டே பிடிக்க முடியாதுன்னு இவர் ஜெயிச்சு கழுத்துல தெரியுது கிளறின்னு பொய் சொல்ல அதை போப்பாங்க என் காலில் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயிச்சு கழுத்துல தெரியுது, முடியல இது கையெல்லாம் நரம்பு தெரியுது. 60 வயசுன்னு சொல்லலாம்ப்பா, அந்த பையன் பொய் சொல்றான். ஒன்று சொல்லட்டா, இது 8 வருஷம் பழைய வீடியோ, அவங்களுக்கு இப்போ 68. அப்பயும் ஒன்றை விட வயசு கூட அதான் பழைய படம் தான். ஸோ இப்போ நீ பொறாமப்பட வேணாம், ஏன்னா ஒன்றை விட அவங்க எப்படி சீனியர் தான். இவர் பார்க்குறாரு, நம்மளும் ஆகலாமா மாடல் அப்படின்ட்டு அவர் சொன்னார்ல, நான் ஒரு நாள் கூட எக்ஸசைஸ் பண்ண தூங்க மாட்டேன்னு. மாடலிங் வேண்டாம், நான் சாப்பிடும்போது டெய்லி இது சரிதான், நான் சாப்பிட்றது சரிதானான்னு கேட்பேன் அப்படின்னு. மாடலிங் வேண்டாம், சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு அப்புறம் எப்படி வயசாகிற இவங்க தான் ஜொஹானா குவாஸ். இவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே முதியோர் பென்ஷன் வாங்க வேண்டிய இந்த வயசுல முட்டியை மடக்கி ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 8 வயசுல இருந்து ஜிம்னாஸ்டிக்ஸை பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணிட்டு இவங்களும் ட்ரைனிங் எடுத்துட்டு காம்படிஷன் 8 வயசுல இருந்து ஃபிளெக்சிபிள் பாடி. வருஷத்துல இவங்களுக்கு கிடைக்காத ஃபேம் 2012ல இவங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரியான வீடியோ ரிலீஸ் ஆனப்போ குச்சை பிடிச்சி நடந்து போற இந்த வயசுல குச்சிலேயே சுத்தி ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ற இவங்களை பார்த்து ஃபேஸ்புக்ல வீடியோ செம்ம வைரல் ஆயிடுச்சு. இதுதான் பேடி விங்கிள். இவங்களுக்கு 90 வயசு ஆகுது. இவங்களுக்கு எந்த அளவு வயசாயிருக்குன்னா இவங்களோட பேர பசங்களுக்கே பசங்க பிறந்துட்டாங்களாம். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கண்ணு சரியா தெரியாம சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி ஸ்கூல் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ்னு டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ரிலீஸ் பண்ற மாடர்னான ட்ரெஸ்ஸஸ்லாம் இவங்க போட்டு ட்ரை பண்ணி அதை போட்டோவும் எடுப்பாங்க. எடுக்கிற போட்டோஸை சும்மா வச்சுக்காம ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு 2 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ சரி, அதான் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, நம்ம ஏன் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா? அது மட்டும் இல்ல, ஐபோன் இதெல்லாம் 90 சொன்னாரு. 90 வயசுல தான் யோசிக்கிறாங்களா மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு. இப்படி சில்வர் டைட்ஸ் கேட்டாலும் அம்மா சொல்றாங்க, அவங்க பேர் என்ன, பேடி விங்கிளா? அது பேடி விங்கிள். மூஞ்செல்லாம் சுருக்கம் தெரியுது, என்ன சார் பேர் இது? இவர் இப்போ யோசிக்கிறாரு, நம்மளும் ஏதாவது பேர் மாற்றணுமே. பேடி அங்கிள் இல்லை, பேடி ஜங்கிள். ஐயோ வரமாட்டேங்குது. கூடி குண்டில் நானும் மாடலிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னடா பேரு? கூடி குண்டில். எதுக்குடா அப்படின்னா கட்சியா இருக்கணுமா இல்லையா? கூடி குண்டில் அப்படின்னா பாரு, டக்குன்னு தேடுவாங்க. தம்பி எனக்கு ஒரு ஐபோன் சில்வர் கலர் ஸ்கர்ட்,
அந்த பிங்க் கலர்ல போடுற அந்த புசு புசு அந்த என்னது ஏதோ கழுத்துல தொங்க போட்டுருந்தாங்க அது ஜிம்முக்கு போக காசு, ஜிம்முக்கு போக காசு, டெய்லி ப்ளூபெர்ரி ஒரு 100 கிராம் அப்படி இப்படின்னு ஆர்டர் போடுறாரு. கேவியார் ஒரு லொரி. அதான் நேற்று வரைக்கும் பழப்பழம் தின்னுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு திடீர்னு நோ ப்ராப்ளம், ஐ வாண்ட் ப்ளூபெர்ரி, ஐ வாண்ட் ஃபிஷ் கேவியார் எல்லாம் சாப்பிட்டுட்டு 3 நாளைக்கு அப்புறம் கிச்சன் பக்கம் வந்து என்னடா நீங்க இன்னைக்கு சிக்கனா எனக்கு ஒரு பிளேட்டு கிடைக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு தான் சரி. நம்ம அடிச்சாதான் கூடி குண்டில் அப்படின்னு பேர் வச்சாலும் குழம்புகளை ஊத்தி பிணைஞ்சு அடிடா, அதான் நமக்கு சரி. இவருக்கு 60 வயசு ஆகுது. நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருந்தாருன்னா ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆகி லைஃபே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா ஆந்தனிக்கு இப்போதான் லைஃபே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல ஆந்தனியோட ஒய்ஃப் செத்தப்போ லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. அப்புறமா தான் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி அவரோட கோபத்தையும் சோகத்தையும் ஜிம்ல காட்ட ஸ்டார்ட் பண்ணாரு. பாடி பில்டிங் பண்ண போட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்ல போடும்போது சுகர் மாத்திரை சாப்பிட வேண்டிய ஆந்தனி 6 பேக் வச்சிருக்கிறதுனால 3 மாசத்துல 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் அவருக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே கத்தி படத்தை சொன்ன மாதிரி வயசுன்றது இங்க இல்ல இங்க இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வயசான அப்புறம் இந்த 5 பேர்ல யார் மாதிரி இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்களோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவர் அங்க வீடியோ போகுது, இவர் பாட்டுல தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறார். வயசுங்கிறது இங்க இல்ல இங்க இருக்கணும்னு இவர். ஆமா இந்த 5 பேர்ல நீங்க யாரு மாதிரி இருப்பீங்கன்னு இவர். இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு நரம்பு துடிக்குதுடா. ஒரு நீரோபியன் மாத்திரம் இருந்தா கூட நரம்பெல்லாம் துடிக்குதா. இவரு நாளைக்கு பாரு ஆண்டி நான் போய் எக்ஸசைஸ் பண்ணல, அப்புறம் அங்க இருந்து பிச்சுக்கு இவரு இப்படிதான் நான் இங்க பாடுறா இப்ப பாடுறா அப்படின்ட்டு கீழே போயிட்டு நான் சொல்ல இங்க பாருங்க அம்மா 60 வயசு ஆகுது, ஒரு 20 ரவுண்டோட வாங்கன்னு சரின்ட்டு போவேன். நான் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு மிஸ்டிட்டு இருப்பேன். அம்மா எங்கன்னு கேட்க 50 ரவுண்ட் ஆகி கிளம்பி நிற்க மாட்டேங்குது அங்கே பாரு அப்படின்னா 55வது ரவுண்டில் நான் சொல்ல ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துடாங்க அப்புறம் போய் கூட்டு வாங்க அப்படின்னா கை தாங்க அப்படின்ட்டு வருவேன். 20 ரவுண்ட் தானே என்ன சொன்னேன், 20 ரவுண்டா ஓடி எப்போ நான் குறையிறது, அதான் ஒரேடி 50 ரவுண்ட் ஓடிட்டேன். 4 நாளைக்கு ஜிம்முக்கு போகிறேன், கீழே நடக்க போக மாட்டேன்னு கேட்டால் காலு வீங்கிரு கண்ணு வீங்கிரு. ஒரு வாரம் தொடர்ந்து நடந்துட்டாருன்னு வைங்க, அவங்க தங்கச்சி ஜம்முன்னு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால் எல்லாம் பேசிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் அவர் பெட்ரூம் கதவு க்ளோஸ்லேயே இருக்கும். ஏன்னா அம்மா எலும்பவே இல்லை ஓட போயிட்டாங்களான்னு கேட்க எங்கே போனேன் எலும்பவே இல்லை. சரி அடுத்த நாள் திருப்பி கதவு மூடி இருக்கும், 3ஆம் நாள் கதவு மூடி இருக்கும், 4ஆம் நாள் நான் கேட்டுருவேன். ஒரு வாரம் நல்லா போய் கீழே ஜாகிங் பண்ணிட்டு நடந்துட்டு வந்தேன், இப்போ 4 நாளாக போகலை அப்படின்னோடனே அது கொஞ்சம் உடம்பு ஏற்ற போகிறேன். நீ குறைக்கவே இல்லையா எங்கேருந்து ஏற்ற போகிறேன்னு கேட்டால் முகம், ஏன்னா தங்கச்சி வீடியோ காலில் பார்த்துட்டு என்ன உன் முகமெல்லாம் சுருங்கி போச்சு, முகமெல்லாம் சின்னதாகிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படின்னோடனே இவர் டக்குன்னு நடந்தவுடனே அவருக்கு இவரோட கெட்ட பழக்கம் கொஞ்சம் ஸ்வெட் ஆகி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாருன்னா இவரோட ஃபேஸ் டக்குன்னு சேஞ்ச் ஆகும். உடனே தங்கச்சி அங்கே இருந்து என்ன மூஞ்சி இப்படி மாறி இருக்கு அப்படின்னா 1 வாரம் லீவு. பிறகு கொஞ்ச நாள் இவரா இருந்துட்டு தங்கச்சி எல்லாம் ஃபோன் பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பார்ப்பாரு, நாளைக்கு போறேன், 1 வாரம் போவான் தங்கச்சியோட பேசுவான் நின்றுவான். அன்னைக்கு இவர் இப்போ வகுரெல்லாம் சரியா வச்சுட்டு அப்படின்னு கண்ணாடி முன்னாடி அலப்பறை பண்றாரு. நானும் வந்து ஓகே இப்போ பழைய மாதிரி இவன் பண்ண போறான் பாரு அப்படின்னா கட் பண்ணா இது எனக்கு தெரிஞ்ச விஷுவல். கட் பண்ணால் அடுத்த நாள் க்ரோசரி வாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம். ஆஸ்திரேலியன் மட்டனா நல்லா போன்லெஸ் எடுத்து போன்லெஸ் போனா போடாதப்பா நீ இருப்பா நானே எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சொல்கிறாரு, பாத்தியா தம்பி இங்கே பாரு இந்த கொழுப்பு இருக்கே, கொழுப்போட சேர்த்து சமைச்சோம்னா அப்படி இருக்கும். வாங்கிட்டான். அந்த பக்கம் போய் ஏப்பா இந்த 6 kg நெய் இல்லை, நெய் பிரியாணிக்கு ஊற்றுனா சூப்பராக இருக்கேன், பிரியாணிக்கு இவ்வளோ அதான் பிரியாணிக்கு இவ்வளோ போதும்னா இவ்வளோ வாங்குறேன்னு கேட்டால் பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சும்மா தோசையில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும்டா. நேற்று ஏதோ பேசுனேன், என்ன பேசுனேன், ஏதோ கூடி குண்டியில் ஆக போகிறேன்னு சொன்னேன்.
அழுவாடா என்னடா வயசாயிருச்சு அழுவது. சீஸ் எடுத்து சொசேஜ் பன்னு இருக்குல்ல, அந்த பன்னு வெறும் பன்னு, அந்த பண்ணை பொளந்து சொசேஜ் வைக்க மாட்டார். ஏன்னு கேட்டா சொசேஜ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கூடாது. அப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டா தக்காளி அதெல்லாம் வச்சு சீஸு முட்டையெல்லாம் வச்சு இதுக்கு சொசேஜையும் சேர்த்து வைக்கலாம்ல. சீஸு முட்டையெல்லாம் வச்சு சீஸை நல்லா உருக்கி விட்டு உட்காந்து சாப்பிடுவாரு. அவன் பண்ணுற அளப்பர் இருக்கே. ஆனால் ஆயிரவான்னு நினைக்கிறேன் கூடி குண்டில். ஏதாவது புது இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்தான்னா லைக்கை போடுங்க. சரி வாங்க நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போயிடலாம். வீடியோ என்னமோ 4 நிமிஷம் தான், அதுக்கே நம்ம 5 நிமிஷம் பேசிட்டு. அடுத்தது அதிசய சக்தி கொண்ட 5 நபர்கள், நார்மல் பீப்புள் வித் சூப்பர் பவர். பார்த்துடலாம். சில பேருக்கு யாருக்குமே இல்லாத சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும். இதே மாதிரி சூப்பர் பவர்ஸ் கார்ட்டூன்ல, காமிக்ஸ்ல, கேடிவில போடுற ஹாலிவுட் படத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையிலேயே சூப்பர் பவர் இருக்கிறவங்க நீங்க கேட்ட உடனே அப்படி ஷாக் ஆகிற அளவு இருக்கிற 5 சூப்பர் ஹியூமன்ஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. இவங்க தான் ரஷ்யாவில் இருக்கிற நட்டாஷா டெம்கினா. பிறந்ததுலேருந்து நல்லா இருந்துட்டு திடீர்னு 10 வயசுல என்ன எல்லாரும் ட்ரெஸ்ஸே போடாமல் போகிறாங்க அப்படின்னு பார்த்த அப்புறமா தான் புரிஞ்சுது அவங்க அப்படியே தான் இருக்காங்க. நட்டாஷாக்கு தான் எல்லாரும் அப்படி தெரிகிறாங்கன்னு. இவங்க சூப்பர் பவர் என்னன்னா, ஒருத்தர் சாதாரணமா பார்த்தாலே அவங்களோட லங்ஸ், கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன் உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே அப்படியே தெரியும். நீங்க என்னதான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு அடிபட்டு இருந்தாலும் ஏன் மச்சம் இருந்தா கூட நட்டாஷாவால எங்க இருக்குன்னு சாதாரண கண்களால பார்த்து சொல்ல முடியும். நட்டாஷாவோட இந்த சூப்பர் பவருக்கு காரணம் கண்ணுல இருந்து மூளைக்கு போற நரம்புல பிரச்சனை இருக்கிறதுனால பாக்குறதெல்லாம் இப்படி தெரியுது. இந்த பவர்னால ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ரிசர்ச் சென்டர்ஸ்லயும் நட்டாஷாவை அதிகமா யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பொண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் உஷாரா தான் ட்ரெஸ் பண்ண போனோம் போல. உண்மையாது எனக்கு வலினா என்னன்னே தெரியாது இப்படின்னு நிறைய படங்கள்ல ஹீரோவும் வில்லனும் சொல்லி கேட்டிருப்போம். ஆனா டிம் கிரிட்லாண்டுக்கு நிஜ வாழ்க்கையிலே வலினா என்னன்னே தெரியாது. நமக்கு உடம்புல எங்கன்னா அடிபட்டுச்சுன்னா அந்த சிக்னல்ஸ்லாம் பிரெயினுக்கு பாஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வலிக்குதுன்றதே நம்மளால உணர முடியுது. ஆனா டிம் கிரிட்லாண்டுக்கு இந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ற நரம்புல பிரச்சனை இருக்கிறதுனால வலியை அவரால் சுத்தமா உணரவே முடியாது. ஆமா, சாப்பிடும்போது நாக்கு கடிச்சிக்கிறது, நடக்கும்போது ஃப்ரிட்ஜில் காலோட கடைசி வரல் இடிச்சிக்கிறது, இந்த மாதிரி கொட்டூரமான வலியெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. வலிக்காதுன்ற விஷயத்தையே அட்வான்டேஜாக வச்சு ஜமோரா த டார்ச்சர் கிங் அப்படின்னு ஒரு ரோட் ஷோ ஆரம்பிச்சு அதில் டிம் அவரையே குத்திக்கிறது, கிழிச்சிக்கிறது, நெருப்பு வச்சு எரிச்சிக்கிறதுன்னு பார்க்கவே செம்ம கஷ்டமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் பண்ணுறாரு. நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்னி வரைக்கும் இது ஒரு ஃபேமஸ் ரோட் ஷோவாக எல்லாரும் பார்க்குறாங்க. வலி தெரியாது, ஆனால் உடம்புக்கு வர்ற காயம் தானே. இது என்ன அது? இவருக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணினா மயக்கமே கொடுக்குது. அதான் பிரான்ஸ்ல இருக்கிற இவர் தான் மைக்கேல் லாலிடோ. டாக்டர் உடம்புல அயன் கம்மியா இருக்குன்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கினாரா என்னன்னு தெரியல. 38 வருஷத்துல 18 சைக்கிள், 15 டிவி, 2 பெட்னு வாங்கினாரான்னு கேக்குறீங்களா? இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில 9 டன், அதாவது 9000 கிலோ பிளாஸ்டிக்கையும் மெட்டலையும் சாப்பிட்டு கூட இவருக்கு ஏன் ஒன்றும் ஆகலைன்னா நம்ம எல்லாரை விட இவருக்கு இன்டெஸ்டைன் 2 மடங்கு அதிகமா இருக்கிறதுனால இவரால் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொருளை சாப்பிட்டாலும் அதை ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியும். மைக்கேல் லாலிடோ பசி எடுத்தா ஹோட்டல்லாம் போக மாட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட்வேர் கடை, பிளாஸ்டிக் கடை. சரி, அது டைஜஸ்ட் ஆகி அது வெளியேறது சரி. குத்தி கிளிக்காது உள்ளுக்கு போய். இப்போ ஒரு நட்டை திங்கிறாருன்னா அது எப்படி வெளியே வரும்? நட்டாவே வெளியே வரும்ல. அதானே இவருக்கு அரைக்க முடியும் போது யாங்க கடிச்சு தெரியல. அரைக்க முடியாது, அப்படிதான் முழுங்கணும். என்னங்க நம்ப முடியாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நட்டா ஐயோ வர பென் அண்டர்வுட்டுக்கு 2 வயசுல ரெட்டினல் கேன்சர்னு கண்ணிலேயே கேன்சர் வந்ததுனால ஆப்ரேட் பண்ணி 2 கண்ணையுமே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 24 மணி நேரமும் யாருன்னா ஒருத்தர் கூடவே இருந்தே தான் ஆகணும். ஆனா பென் தனியா இருக்கணும்னு நினைச்சாரு. பென் சின்ன வயசுல இருந்தே ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதை அவரோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. எங்க போனாலும் அப்படின்னு ஒரு சவுண்ட் வச்சு சுத்தி என்னென்ன பொருள் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு இவரால இதே டெக்னாலஜியை வச்சு சைக்கிளிங், ட்ரீ கிளைம்பிங், கராட்டேன்னு கண்ணு தெரியறவங்க கூட செய்ய முடியாத பல விஷயத்த செஞ்சுட்டு வராரு.
சைபீரியால இருக்கிற செல்விசா பெஸ்கிக் ஒரு வாட்டி கரண்ட் ஷாக் அடிக்கிற ஒயர்ல தெரியாம கை வச்சுட்டு நம்மளுக்கு ஷாக்கே அடிக்கலையே அப்படின்னு அவரோட சூப்பர் பவரை அப்போதான் கண்டுபிடிச்சாரு. அப்புறமா தான் அவருக்கு கரண்ட் அவர் உடம்புல பட்டா ஷாக் அடிக்காம அவரோட உடம்பு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுது. இவருக்கு பவர் எந்த அளவு இருக்குன்னா ஒரு கையில ஒரு கப் தண்ணியும் இன்னொரு கையில கரண்ட் ஒயரும் கொடுத்தா 15 நிமிஷத்துல அவரால் அந்த தண்ணியை கொதிக்க வைக்க முடியும். ரீசெண்டா ஒரு வீடியோல செல்விசா பெஸ்கிக் ஒரு கையில ஒயரும் இன்னொரு கையில சமைக்காத சாப்பாடும் வச்சு கொஞ்ச நேரத்திலேயே சமைக்கவே செஞ்சுட்டாரு. சொல்ல போனா இவரு தான் உண்மையான பவர் ஸ்டார். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க போன்ல இருக்க எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பவர் ஓடுது உள்ள என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் அதான் பவர், அதெல்லாம் அது தாங்குது. இவர் உடம்புல இருந்து கரண்ட் வருதான்னு கேட்டா இல்ல, கரண்ட் இருந்தா அதை இவரால் பாஸ் பண்ண முடியும். அது அப்படியே அவருக்கு ஷொக் அடிக்காம அது அப்படியே அவருக்கு அது பாஸ் ஆகுது. நல்லா இருக்கே. நமக்கெல்லாம் என்ன சூப்பர் பவர்? வயர கையில் கொடுத்து ரைஸ் குக்கர் கையில் கொடுத்தா சரி சோர் ஆயிடும். அதான் நல்லா இருக்குங்க. இப்போ பார்ப்போம். எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கா, இருக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இருக்கா, ஒரு வயசானவங்க இருக்காடா வேலை செய்யுதுங்க. எப்படி நல்லா இருக்கு. 5 பேரா வயசானவங்கள 5 பேர், சூப்பர் பவர் கொண்ட 5 பேரை பார்த்தோம். எனக்கு என்னமோ அந்த வயசானவங்க தான் சூப்பர் பவர் மாதிரி தெரியுது. ஏதோ கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி. ஏதோ இந்த வீடியோ பார்த்ததுல யாரா கூடி கொண்டு நாளைக்கு வருகிறார். ஸோ நாளைக்கு கூடி குண்டில் சொல்ல முடியாதுங்க. இவன் இப்போ தனித்தனியா சேனல்ல இந்த ஏஐ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு திடீர்னு கூடி குண்டில் அவதாரம் எடுக்கிறாருன்னு அந்நியன் மாதிரி நமக்கு கார்டு வந்தாலும் வரும். இந்த கார்டை 15 பேருக்கு அனுப்பலைன்னா ரத்தக்க கிழித்துருவேன் அப்படின்னு வாங்க. இது பிளான்ல வச்சிருக்கியா என்ன? இருக்குதான், ஆனால் கார்டெல்லாம் அனுப்புற பிளான்ல கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஏதோ நல்லா இருந்தது வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.